நான் யார் என்று எனக்கே தெரியாதுங்க. அதை தெரிஞ்சுக்கத்தாங்க உங்ககிட்ட வந்திருக்கிறேன். என்ன கண்டுபிடிச்சு கொடுங்க என்பதுதான் ஞானம். நீங்கள் அடைய வேண்டியது கேலக்சி அல்ல, சம்பாதனை அல்ல, ஆபீஸ் அல்ல, பிசினஸ் அல்ல. நீங்கள் யார் என்று கண்டுபிடித்துக் கொள்வதுதான் ஞானம். எங்க போய் விட்டேன் தெரியாம அரசியல்ல போய் சேர்ந்துகிட்டு நான் யாருன்னு தெரியாம போயிடுச்சுங்க. தெரியாம மதவெறியில போய் சேர்ந்துகிட்டு நான் யாருன்னு தெரியாம போச்சுங்க. என்ன தயவு செய்து கண்டுபிடிச்சு கொடுங்க என்று சொல்லும் போது, அப்போ நான் யார் என்று அறிந்தவன் தான் நீ யார் என்று சொல்லிக் கொடுக்க அவருக்கு மட்டும்தான் தெரியும். தான் யார் என்று சொன்னவர் தான் என்று சொல்லும் போதெல்லாம் நானே அவன் என்று நீங்கள் அறியாவிட்டால் உங்க பாவத்திலே மடிந்து போவீர்கள் என்ற தைரியத்தோடு கூட சொன்னாரே. அப்படி என்றால் நான் யார் என்று கண்டுபிடித்த அவர்தான் இப்பொழுது நான் யார் என்று கண்டுபிடிக்க எனக்கு ஞானமாக மாறுகிறார்.